வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறீர்கள். உன் ஆசையை நிறைவேற்ற நீ பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். சில வெற்றி பெற்றுள்ளன, மற்றவை தோல்வி அடைந்துள்ளன. அவை தோல்வி அடையவும் போதெல்லாம் நீ மிகவும் மனச்சோர்வடைகிறாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரமங்கள், கண்ணீர், ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த சிரமங்கள் வரும்போது மனம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அந்த ஆசைகள் நிறைவேறாத போது அந்த மனம் அதே வழியை உணரும். இன்று உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு தீர்வை நான் உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன் குழந்தைகள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரச்சனையும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு பிரச்சனையால் சூழப்பட்டிருக்கின்றன. மேலும் பிரச்சனைகளை தீர்க்க பல வகையான தீர்வுகள் உள்ளன. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் சில வகையான தீர்வுகள் உள்ளன குழந்தையே. இந்த கடினமான நேரத்தில் உங்கள் ஆசை நிறைவேறினால் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த வாய்ப்பு உங்கள் காலடியில் வந்தால் அதை உங்கள் கால்களால் எடுத்துக்கொள்வீர்களா? சொல்லுங்கள். நான் சொன்னபடி செய்யுங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் முடிவடையும் என்று நான் உங்களுக்கு சொல்வேன். அதேபோல் உங்கள் எல்லா துக்கங்களும் உங்களை விட்டு வெளியேறும். உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி மட்டுமே இடம் இருப்பதை நான் உறுதி செய்வேன் குழந்தையை. பிறக்கும் வரை நீங்கள் பல வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மனம் மிகவும் நன்றாக நினைக்கிறது. பாபா, நானும் அதில் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நான் கற்பனை செய்ததில் இருந்து நான் பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன். இப்போதிலிருந்து நான் துக்கங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் நீ மிகுந்த நம்பிக்கையுடன் என்னிடம் கேட்கிறாய், பாபா, எனக்கு எந்த சிரமமோ கண்ணீரோ வராமல் என் விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். குழந்தையை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அவனுடைய குழந்தைகள் அவனிடம் வந்து, அப்பா, எனக்கு இது வேண்டும் அப்பா என்று கேட்டால், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை பற்றி அவனுடைய குழந்தைக்கு தெரியாமலேயே அந்த தந்தை அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதுபோல் இன்று நான் ஒரு தந்தையின் இடத்தில் இருக்கிறேன். என் குழந்தை நம்பிக்கையுடன் என்னிடம் கேட்கும்போது என் விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருக்க முடியும்? இல்லை என்றால் சொல்லுங்கள். ஏதோ ஒரு கர்மாவால் ஏற்படும் சிரமங்களை இப்போது நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள். நீங்கள் ஒரு முட்டாள் மட்டுமே. நான் ஒரு மலை அளவிலான சுமையை தூக்கிவிட்டேன் என்று உணர்கிறேன். ஆனால் இந்த சிறிய சுமையையும் என்னால் தூக்க முடியுமா? இப்போது உங்கள் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து உங்கள் விருப்பப்படி நடக்க நான் உங்களுக்கு சொல்லும் இந்த வெற்றிலைகளை கொண்டு பரிகாரம் செய்யுங்கள். நீங்கள் மரத்தில் இருந்து வெற்றிலைகளை வெட்டலாம், அல்லது நீங்கள் வாங்கிய வெற்றிலைகளை பயன்படுத்தலாம். ஈரமான துணியை எடுத்து இருபுறமும் துடைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் 15 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 15 இலைகளை ஒரு துணியால் துடைக்கவும். பின்னர் அவற்றை துடைத்த பிறகு ஒவ்வொன்றையும் ஒரு இலையை எடுத்து சந்தனத்தால் அலங்கரிக்கவும். அதாவது இலையின் நடுவில் ஒரு சிறிய துளிபோல் சந்தனத்தை ஊற்றி அதன் மீது ஒரு சிறிய குங்குமத்தை வைக்கவும். 15 இலைகளையும் சந்தனத்தாலும் குங்குமத்தாலும் அலங்கரிக்கவும். இப்போது உங்கள் தாழ்வாரத்தின் நீளம் வரை அதை வெள்ளை நூலால் எடுத்து மஞ்சளால் சுத்தம் செய்து வீட்டின் நுழைவாயிலில் வெள்ளை நூலில் மஞ்சளை தடவி அதனை கட்டவும். அந்த மஞ்சள் நிறமாக இருக்கும் நூலை நன்றாக காய்த்து வெற்றிலையில் ஒவ்வொன்றாக எடுத்து ஒரு மாலை போல கட்டவும். இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல வளைவு தயாராக உள்ளது. இந்த வளைவு உங்களுடையது. உங்கள் வாயில் எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்களுக்குள் வெற்றிலையின் பிரதான வாய்ப்புள் அருகில் இருக்கும் வழியில் கட்டவும். அது எல்லா நாட்களும் அப்படியே இருக்கட்டும். இப்படி இருந்த பிறகு வெற்றிலை முழுவதும் காய்ந்ததும் வெற்றிலையை நூலிலிருந்து பிரித்து அதை ஒரு இடது கையால் வெளியே எறியவும். அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். கண் திருஷ்டி முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும்.